இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்திற்கு 2021-22 ஆண்டினுடைய வரவு செலவு திட்ட வரையில் மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் இந்த சென்னை மெட்ரோ ரயிலுக்கான 2ஆம் கட்ட திட்ட பணிகளுக்கு ஏறத்தாழ 63,246 கோடி ரூபாய் செலவில் ஒன்றிய அரசு இதை அவர்கள் திட்டமாக நடைபெறுவதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து 21/11/20 அன்று சென்னையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார்கள். இந்த திட்டம் 17/8/21 அன்று திட்ட முதலீட்டு வாரியத்தால் PIB பரிந்துரைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொருளாதார விவகாரங்களுக்கான ஒன்றிய அமைச்சரவையின் குழு கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் அஃபேர்ஸ் CCA ஒப்புதலுக்காக கடந்த 3 ஆண்டுகளாக அது காத்திருக்கிறது. நமக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காத அதே வேளையில் ஏற்கனவே நிலுவையிலே 3 ஆண்டுகளாக CCயினுடைய கிளியரன்ஸுக்காக இருக்கக்கூடிய அதே வேளையில் ஒன்றிய அரசு 22ஆம் ஆண்டிலே நாக்பூர் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் கொச்சி மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. 23ஆம் ஆண்டு குருகிராம் பூனே மெட்ரோ திட்டங்களுக்கு அது ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்புதல் நிலுவையிலே இருக்கக்கூடிய நிலையிலும் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முழு செலவினத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சொந்த மாநில நிதியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் அதை மேற்கொண்டு இந்த திட்டத்திற்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாடு அரசிற்கு மிக கடுமையான நிதிச்சுமையை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு நியாயமற்ற செயலினால் மாநில அரசிற்கு இந்த வருடம் மட்டும் ஏறத்தாழ 12,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் வந்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக இந்த ஆண்டு நம்முடைய அரசு 12,000 கோடி ரூபாயை வழங்கியிருக்கிறது. ஒருவேளை இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒருவேளை அவர்கள் அதை வழங்கியிருந்தால் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்குமா என்று சொன்னால், நியாயத்திற்கு ஒன்றிய அரசு செவிசாய்த்திருக்குமே என்று சொன்னால், இந்த 12,000 கோடி ரூபாய் நாம் நம்முடைய சொந்த நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு செலவழிக்கக்கூடிய அவசியம் வந்திருக்கிறது. மாறாக பேரவைத் தலைவர்களே, நான் பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த 12,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு போடுவதற்கு பதிலாக இங்கே மாண்புமிகு உறுப்பினர்களெல்லாம் பல்வேறு திட்டங்களுக்கு நீங்கள் கேட்கிறீர்களே, அரசினுடைய மற்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் அதற்காக ஒதுக்கி செலவழித்திருந்தால், நான் ஒரு புள்ளிவிவரத்தை சொல்வேன். நாம் 25,000 புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் 2 மடங்காக உயர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். அதே போல 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து முடித்திருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 4,000 கோடி ரூபாய் செலவிலே 10,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகள் என்பது இன்றைக்கு 30,000 கிலோமீட்டர் சாலைகளாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க முடியும். அதே போல 3.5 லட்சம் வீடுகளை புதிதாக நாம் கட்டியிருக்க முடியும். 50,000 புதிய வகுப்பறைகளை நம்முடைய பள்ளிகளிலே நாம் உருவாக்கி இருக்க முடியும். ஆக இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனை திட்டப்பணிகளையும் சேர்த்தே நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் இந்த அவைக்கும் கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே இங்கே பேசிய போது கூட நம்முடைய ஈஸ்வரன் அவர்கள், என்னுடைய வெங்கடேஸ்வரன் அவர்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை பற்றி அவர்கள் அதற்கு மாற்றான திட்டத்தை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தினை செயல்படுத்துவது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அரசுக்கு உரிய பரிந்துரைகளை அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு பல்வேறு பணியாளர் சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது. ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் PFRDA அளித்துள்ள பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து அளித்துள்ள பரிந்துரைகள் மீதான அரசினுடைய கொள்கை முடிவு அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.